இந்த வீடியோவில் செக்ஷன் 5.7 சால்வபிலிட்டி பை ரேடிக்கல்ஸ் அண்ட் டாபிக்ஸ் அண்ட் அல்ஜிப்ரா பை அயன் ஹர்ஸ்டேன். அதில் ரேடிக்கல் எக்ஸ்டென்ஷன்னா என்ன, எப்போ ஒரு பாலினாமியலை சால்வபிள் பை ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் எஃப்ங்கிற ஒரு ஃபீல்டில் தி nth ரூட்ஸ் ஆஃப் 1 அது இந்த மாதிரி குறிப்போம், 1 zeta zeta ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் zeta பவர் n-1 zeta அப்படிங்கிறது e பவர் 2 pi I by n அப்படின்னு இருந்து அண்ட் u வந்து ரூட் ஆஃப் அ பாலினாமியல் இன் எஃப்எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா தென் எஃப் ஆஃப் யூ இஸ் நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப், அது சொல்லுவோம். அடுத்தது அது ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டை வச்சு அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். அடுத்தது இந்த குரூப் வந்து இஸ் அபீலியன், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் யூ எஃப் இஸ் அபீலியன், அந்த ரிசல்ட் சொல்ல போகிறோம். இது இது ரெண்டு சேர்ந்து ஒரு தேரமாக வரும். அடுத்து ஒரு தேரத்தில் இது முக்கியமான தேரம், if f is a field having all the nth roots of 1 and p of x is solvable by radicals அப்படின்னா Galois group of p of x is solvable. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எனி ஜென்ரல் பாலினாமியல் ஆஃப் டிகிரி n greater than or equal to 5 is not solvable by radicals அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இஸ் டியூ டு ஏபல் அப்படிங்கிறவரோடது. ஏபல்ஸ் தேரம், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஏபல்ஸ் தேரம்னு கேட்கலாம், இல்லை இந்த தியரத்தை ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது வந்து செக்ஷன் பியில் கேட்கக்கூடிய கேள்வி. இதுவோ அல்லது இதுவோ 10 மார்க்ஸில் கேட்கலாம். இது செக்ஷன் ஏ, ரேடிக்கல் எக்ஸ்டென்ஷன்னா என்ன அப்படிங்கிறதோ இல்லாட்டினா எப்போ ஒரு பாலினாமியல் சால்வபிள் பை ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறதோ செக்ஷன் ஏல கேட்கலாம். இப்போது ரேடிக்கல் எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்ப்போம். An extension K of a field F is called a radical extension if there is a finite sequence of fields F0 contained in F1 contained in F2 and so on contained in Fk equals K, where Fi is Fi minus 1 adjoining alpha I to Fi minus 1 என்ன வருதோ அதுதான் Fi for some alpha I in Fi I ranging from 1 to K such that alpha 1 power r1 belongs to f0, alpha 2 power r2 belongs to f1 and so on, where these are all greater than or equal to 1. சரி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது நமக்கு எனக்கு ஒரு ஃபீல்டு எஃப்ன்னு ஆரம்பிக்கிறேன், அதோட ஒரு ஆல்ஃபா 1 அப்படிங்கிறத அட்ஜாயின் பண்ணுறேன், அதோட இன்னொன்று இதை வந்து நான் f1ன்னு குறிக்கிறேன்னா இதை f0ன்னு குறிச்சிட்டு இதை வந்து f0ன்னு குறித்தேன்னா இது f1ன்னு குறித்தேன்னா இந்த f1ஓட ஒரு ஆல்ஃபா 2 இப்படி அட்ஜாயின் பண்ணிட்டே போகிறோம். ஸோ இப்படி போகிறச்சு அட் எஃப்கே அப்படிங்கிறது ஆர் எஃப்ஐ, எஃப்கேயில் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னு வைங்க, அது கேன்னு குறிச்சிக்கலாம். தென் அது என்னத்துக்குன்னா ஒரு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கேங்கிற ஒரு லெட்டரை யூஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஸோ கே இஸ் கால்டு ரேடிக்கல் எக்ஸ்டென்ஷன் இஃப் அப்படின்னு போட்டு போகிறதுக்காக அது. ஸோ எஃப்கே இஸ் கால்டு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இப்போது இதில் என்ன நமக்கு கண்டிஷன் அப்படின்னா, இந்த எஃப்ஐ இப்போ எஃப்1 அப்படிங்கிறது எஃப்0ஓட ஆல்ஃபா 1 அட்ஜாயின் பண்ணுறேன். அந்த மாதிரி நான் இதில் இல்லாமல் இருந்தால் தான் நான் அதை அட்ஜாயின் பண்ண போகிறேன். அப்போது இப்படி அட்ஜாயின் பண்ணுறச்சு இதனுடைய ஏதோ ஒரு பவர், இப்போது Q இருக்குது பேஸ் ஃபீல்டில் அப்படின்னா Q ஆஃப் ரூட் 2 நம்ம சொல்கிறோன்னா ரூட் 2 ஸ்கொயர் வந்து இதில் இருக்குது. இப்போது இதை வந்து f0ன்னு குறிச்சிக்கிறேன்னா இது f0 ரூட் 2 விச் வி டினோட் அஸ் f1. அப்போ இதோட இன்னொன்று f1 ஆஃப் ரூட் 3 அப்படின்னா இது என்னது அப்படின்னா Q ஆஃப் ரூட் 2 ரூட் 3. ஸோ இப்போது இந்த ரூட் 3 இதனுடைய ஏதோ ஒரு பவர்னால் இந்த இடத்துல நேச்சுரலி ஸ்கொயர் அதை போட்டேன்னா அது இங்கே இருக்கணும், ப்ரீவியஸ் இதில் இருக்கணும், அதுதான் ப்ரீவியஸ் ஃபீல்டுக்குள்ளே அது இருக்கணும். ஸோ வென் யூ கீப் அட்ஜாயினிங், இதுலேருந்து நீங்கள் என்னத்தை அட்ஜாயின் பண்ணுறீங்களோ அப்படி பண்ணுறச்சே அந்த அட்ஜாயின் பண்ணுற அந்த எலிமெண்ட்டோட சம் பவர் அது வந்து இதில் இந்த ப்ரீவியஸ் ஃபீல்டில் இருக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல f1 ஆஃப் ஆல்ஃபா 2ன்னு நான் போடுறேன்னா இந்த ஆல்ஃபா 2 ஏதோ ஒரு பவர், அதை நான் r2ன்னு குறிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ப்ரீவியஸ் ஃபீல்டுன்னா இந்த f1ல் இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு.
So alpha 1 power R1 should be in F0, alpha 2 power R2 should be in F1. அது ஜஸ்ட் முந்தின ஃபீல்டில் அது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலே போகிறோம். ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நமக்கு Q இருக்குது, Q ஆஃப் 2 பவர் 1/2 இருக்குது. அடுத்தது Q ஆஃப் 2 பவர் 1/2 2 பவர் 1/4 இருக்குதுன்னு வச்சுக்காங்க. அப்போது இது வந்து F0, இது F0 alpha 1, that is F1, இது வந்து F1 alpha 2. இந்த alpha 1 அப்படிங்கிறது 2 power half, அதனுடைய ஸ்கொயர் போட்டேன்னா 2ன்னு வரும். that will be there in Q. இப்போ இந்த இடத்துல F1 இந்த 2 power 1/4 இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய ஸ்கொயர் போட்டாலே எனக்கு 2 power half வந்துடும். ஸோ அதனுடைய சம் பவர் இந்த ப்ரீவியஸ் ஃபீல்டில் இருக்கணும். 2 power 1/4 raised to 4ன்னு நான் போட்டேன்னா it will be there in Q. பட் அது அங்கே அதை சொல்லலை, அவங்க முன்னாடி இருக்கிற ஃபீல்டில் அது இருக்கணும். இப்போ இந்த கேஸில் அது Qவில் கூட இருக்குது, அது தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் இந்த இடத்துல அவங்க சொல்கிறதுக்கான இது என்னென்னா, அதனுடைய சம் பவர் இந்த ப்ரீவியஸ் ஃபீல்டுக்குள்ளே அது இருக்கணும் அப்படிங்கிறது. அஃப்கோர்ஸ் நான் பவர் 1/4 போட்டாலும் அதுவும் இதுக்குள்ளே இருக்க தான் இருக்கும். பட் ரொம்ப இந்த இதுக்கான அர்த்தம் அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்குறோம். சரி, ஸோ இதுதான் டெஃபினேஷன். ஸோ எனக்கு வந்து அசெண்டிங், இங்கே டிசெண்டிங் கிடையாது, அசெண்டிங் செயின் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸ் வித் திஸ் கண்டிஷன் என்னென்னா, ஒரு எஃப்ஐயும் முந்தின இருக்கிற ஃபீல்டோட ஒரு எலிமெண்ட்டை அட்ஜாயின் பண்ணுறோம். அப்படி அட்ஜாயின் பண்ணுறச்சு எதை அட்ஜாயின் பண்ணுறனோ அதனுடைய சம் பவர் அந்த ப்ரீவியஸ் ஃபீல்டில் இருக்கணும், FI-1ல் இருக்கணும். ஸோ அதுதான் இந்த இந்த அசெண்டிங் செயின் இருக்கணும். அதில் இந்த மீனிங் இது என்ன அப்படின்னா அதுக்குரிய மீனிங்கு அண்ட் ஆல்ஃபை. ஸோ இதுலேயும் இந்த 3 கண்டிஷனை நம்ம சொல்ல ஆகணும். இப்போது எப்போ ஒரு பாலினாமியலில் சால்வபிள் பை ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவோம். A polynomial f of x in fx is solvable by radicals if its splitting field lies in a radical extension. எப்போ ஒரு பாலினாமியல் நம்ம கொடுத்தாலும் தி ஸ்மாலஸ்ட் ஃபீல்ட் விச் கண்டைன்ஸ் ஆல் தி ரூட்ஸ் ஆஃப் தி பாலினாமியலை தான் நம்ம ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டு இந்த எஃப்க்கு ரேடிக்கல் எக்ஸ்டென்ஷனாக என்னன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டு இந்த ரேடிக்கல் எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே இருந்ததுன்னா தென் வி சே தட் அந்த பாலினாமியல் இஸ் சால்வபிள் பை ரேடிக்கல்ஸ். ஸோ ரேடிக்கல் எக்ஸ்டென்ஷன், ரேடிக்கலில் அந்த ரூட்டு, ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம அட்ஜாயின் பண்ணிட்டு போகிறோம். இந்த கண்டிஷன் இருக்குது, இது ரேடிக்கல் எக்ஸ்டென்ஷன். அப்போது வென் இஸ் அ பாலினாமியல் சால்வபிள் பை ரேடிக்கல்ஸ்னு கேட்டாங்கன்னா, பாலினாமியல் இஸ் சால்வபிள் பை ரேடிக்கல்ஸ் இஃப் இட்ஸ் ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டு லைஸ் இன் தி ரேடிக்கல் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவீங்க ஆஃப் எஃப். ஆனால் ரேடிக்கல் எக்ஸ்டென்ஷனை என்னன்னு சொல்லணும்னா 2 மார்க்குன்னா 1 மார்க் தான் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்காம கூட இருக்கலாம். ஸோ அப்படின்னா அந்த இதை டெஃபினேஷனை முழுசாக எழுதணும். ரேடிக்கல் எக்ஸ்டென்ஷன்னா என்னன்னு எழுதணும். அதுக்கப்புறம் வாட் இஸ் மென் பை சால்வபிள். இது வந்து நார்மலாக இது செக்ஷன் ஏல இந்த கொஷின் இருக்கும். லாஸ்ட் தெரியல இந்த இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிலபஸ் தட் யூ ஹாவ். இப்போது இந்த ஒரு எக்ஸாம்பிள், பாலினாமியல் இஸ் சால்வபிள்னா இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல், cubic polynomial and biquadratic or 4th degree polynomial இவங்க எல்லாருமே solvable by radicals. இப்போ குவாட்ராட்டிக்கு நமக்கு இந்த இது தெரியும், -b + or - (√b² - 4ac) நம்ம படித்தது. இந்த இடத்துல இது வந்து இந்த பாலினாமியல் எடுத்துருக்கிறதுனால அக்கார்டிங்லி யூ ஹாவ் திஸ் ஃபார்முலா. ஸோ இப்போ இதில் ஆல்ஃபா அப்படிங்கிறது இப்படின்னு எடுத்துட்டேன்னா தென் பை அட்ஜாயினிங் ஆல்ஃபா டு q we get the splitting field of this. ஏன்னா இந்த A இதெல்லாம் வந்து ஓவர் கியூங்கிறதுனால ஏவும் பியும் க்யூவில் இருக்கும். அப்போது இதை வந்து நான் ஆல்ஃபான்னு குறித்தேன்னா அப்போது க்யூவோட ஆல்ஃபா மாத்திரம் அட்ஜாயின் பண்ணும் பொழுது எனக்கு ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டு கிடைக்கிது. அப்போ டேக்கிங் க்யூ ஆஸ் F0 அண்ட் டேக்கிங் F1 க்யூ ஆஃப் ஆல்ஃபா ஆஸ் F1 நமக்கு என்ன இருக்குன்னா அசெண்டிங் செயின் வந்தாச்சு. அண்ட் இது வந்து பை அட்ஜாயினிங் alpha to F0 we get this and some power liya, and that is square of that is definitely there in Q, that is F0. So Q of alpha is radical extension of Q
and is also the splitting field of P of x. ஸோ சில இடங்களில் ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டும் இதுவும் சேமாக இருக்கும். Radical extension, that doesn't matter. நமக்கு வேண்டியது அட்லீஸ்ட் ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்ட் ஷுட் பி கண்டெய்ன்ட் இன் தி ரேடிக்கல் எக்ஸ்டென்ஷன், அவ்வளோதான். ஸோ இதில் இந்த பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3 or 4க்கு கார்டன்ஸ் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த கார்டன்ஸ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு கியூபிக், சாதாரணமாக நமக்கு லோயர் கிளாஸஸில் நம்ம படித்ததெல்லாம் ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்தாக்கா ஒரு ரூட்டை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் கண்டுபிடிச்சிருவோம். அடுத்தது அந்த சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வரும். அதை சால்வ் பண்ணோம்னா மிச்சம் இருக்கிற 2 ரூட் வந்துடும். ஸோ அப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம். பட் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எனக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க, அதனுடைய ரூட்ஸு சே 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 இப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு வந்து நம்ம அந்த டைரெக்டாக நம்ம போடுறது அப்படிங்கிறது வராது. ஆர் ஈவன் 2 ஒமேகா ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கிறதோ, இல்லை ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இந்த மாதிரி. ஸோ சம்திங் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிந்தட்டிக் டிவிஷன்லையோ ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் இதுக்கே ரூட் 2 கூட ஒரு அஃப்கோர்ஸ் ரூட் 2 ஒரு ரூட்டாக இருந்ததுன்னா மைனஸ் ரூட் 2 வில் பி அனதர் ரூட் பிகாஸ் இர்ராஷனல் ரூட்ஸ் ஆல்வேஸ் அக்கர் இன் பேர்ஸ். அதே மாதிரி 2 ப்ளஸ் ஐன்னு நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா 2 ப்ளஸ் ஐ வந்து கியூபிக் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 பர் ஐ மீன் இந்த மாதிரி எனக்கு ரூட்ஸ் வந்தது அப்படின்னா டைரெக்டாக நம்மளால் இந்த மெத்தடில் நம்ம போட முடியாது. ஸோ அப்படின்னும் பொழுது கார்டன்ஸ் மெத்தடை நம்ம இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம், இட் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸாம்பிள். ஸோ அப்போது கார்டன்ஸ் மெத்தடும் ஃபெராரிஸ் மெத்தட் லேட்டர் இது தனியாகவே நம்ம போடலாம். இந்த கார்டன்ஸ் மெத்தட் அண்ட் ஃபெராரிஸ் மெத்தட் ரெகுலர் இதில் வராமல் நம்ம தனியாக, ஏன்னா இதில் வந்து வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் சால்வபிலிட்டி பை ரேடிக்கல்ஸ் யூஸிங் அந்த கேல்வா தியரியில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி போடுறதுனால we are not interested actually in this video about the method of solving cubic equation using Cardan's method or Ferrari's method. So for the time being நம்ம இதை skip பண்ணுறோம். So இப்போ next in the theorem, let the nth roots of 1 be in F. So field Fல இந்த nth roots of 1 இருக்கிற மாதிரியான அந்த ஃபீல்டு எடுத்துக்கிறோம். A is non-zero element in Fன்னு அதையும் ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போது let K be the splitting field of this polynomial. இந்த பாலினாமியல் நம்ம எடுத்துட்டோம்னா தென் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இந்த splitting field is nothing but f of u, where u is a root of x power n minus a. இப்போ ஆக்சுவலாக இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 2 அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இதனுடைய ரூட்ஸை வந்து 2 பவர் 1/3 2 பவர் 1/3 ஒமேகா 2 பவர் 1/3 ஒமேகா ஸ்கொயர் இப்படின்னு எழுதுவோம். அப்போது அந்த ஒரு ரூட்டு எனக்கு யூன்னு தெரிஞ்சாலே 1 ஒமேகா ஸ்கொயரை அதோட அட்ஜாயின் பண்ணும்பொழுது தட் இஸ் யூ ஒமேகா ஸ்கொயர். அப்போது 1 ஒமேகா ஸ்கொயர் அதுதான் இங்கே வந்து இந்த இதில் கொடுத்துருப்பாங்க, இதை ஜீட்டான்னு டினோட் பண்ணுறாங்க. நம்ம கியூபிக் இதில் இருக்கும்பொழுது இட் இஸ் கன்வென்ஷனல், அந்த ஒமேகான்னு யூஸ் பண்ணுவோம். பட் ஜென்ரலைஸ்டாக கொடுக்கும்பொழுது ஜீட்டா இஸ் யூஸ்ட். ஸோ அப்போது இதுதான் இதே மாதிரியான மீனிங் தான் இதுக்கு. By adjoining u to f, that becomes splitting field. So அதுதான் நம்ம கேங்கிறது f of u தான் அப்படின்னு சொல்ல போகிறோம். And then the Galois group of x power n minus a, இந்த பாலினாமியலோட Galois group வந்து abelian சொல்ல போகிறோம். இப்போ k splitting ஃபீல்டாக இருக்கிறதுனால இந்த Galois group splitting field of this polynomial இருக்கிறதுனால GKF தான் Galois group. அப்போ இந்த GKF அபிலியன்னு சொல்லணும். பட் கேங்கிறது f of u. அப்போ GF of u f is abelian. இதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ இதில் nth roots of 1 அப்படிங்கிறத இந்த மாதிரி 1 zeta power n minus 1 where zeta stands for e power 2 pi I by n and zeta power n minus 1.
zeta power n minus 1 is not equal to 1, where m is, okay, இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. zeta power m minus 1 இந்த இடத்துல இது மென்ஷன் ஆயிருக்கு. So we can have it as m itself. What is it? இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. be the nth roots of 1. Let u be a root of this. அப்போ u zeta and so on will be roots of this polynomial. இங்கே சொன்னோம் இல்லையா, அதே கதை தான். ஸோ எக்ஸ் பவர் n மைனஸ் ஏவோட ரூட்ஸு இவங்கெல்லாம் தான். யார்? u zeta பவர் n minus 1. Now by p we see that u zeta ஏன்னா இந்த pங்கிறது இது இவங்கெல்லாம் தான் nth roots of 1 which are present in f. அப்போது இந்த ரூட்ஸ் ஆர் டிஸ்டிங் ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் n minus a, ஏன்னா இவங்கெல்லாம் டிஸ்டிங்க்ட். ஸோ f of u is the smallest field containing all the rootsங்கிறதுனால f of u becomes the splitting field. ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட் p that we are using. இதெல்லாம் டிஸ்டிங்க்டாக இருக்கிறதுனால இதுவும் டிஸ்டிங்க்டாக இருக்கும். Now since k is given to be splitting field of this, we have k to be f of u. So that proves the first part. Now since k is the splitting field of this polynomial, gkf is the Galois group of x power n minus a. So we have இப்போ நான் சொன்னோம் k splitting field னா this becomes Galois group. ஸோ இப்போ நம்ம ஜிகேஎஃப் அபிலியன்னு சொல்லணும். அதுக்கு 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். ஜிகேஎஃப்பில் நம்ம சொல்ல வேண்டியது சிக்மா காம்போசிஷன் டவு இஸ் சேம் அஸ் டவு காம்போசிஷன் சிக்மா. 2 மேப்பிங் ஈக்குவல்னா அதனுடைய இமேஜஸ் ஈக்குவல்னு சொல்லணும் ஃபார் எவ்ரி யூஎன் கே. ஸோ இந்த கேயில் இந்த யூன்னு ஒன்று இந்த யூன்னு இல்லை, யூ கேன் ஹாவ் சம் எலிமெண்ட் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் கே. Now since sigma and tau are in GKF, u is the root of this. Sigma of u, tau of u are also roots. இது நம்ம படிச்சிருக்கோம். ஆட்டோமார்பிசமாக இருந்ததுன்னா அதனுடைய இமேஜ், ரூட்டோட இமேஜ் அண்டர் அன் ஆட்டோமார்பிசம் will also be a root of the polynomial. அப்போது இதுவும் எனக்கு ரூட்ஸ் ஆஃப் திஸ்ன்னு வருது. அப்போது யாரெல்லாம் ரூட்ஸ்ன்னு இங்கே லிஸ்ட் பண்ணிட்டோம், இதுவும் ரூட்டுன்னு இருக்கிறதுனால என்னுடைய சிக்மா ஆஃப் யூங்கிறது ஒரு யூ ஜீட்டா பவர் ஐன்னு இருக்கணும். அண்ட் டவ் ஆஃப் யூவும் யூ ஜீட்டா பவர் ஜே அப்படின்னு இருக்கணும். ஸோ நமக்கு இந்த இடத்துல why we are choosing u அப்படின்னா இந்த இடத்துல எஸ் there is a reason, it is not just x. ஏன்னா நமக்கு பேஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் சிக்மா அண்ட் டவ் வந்து கேல இருக்கிறதுனால, ஐ மீன் ஜிகேஎஃப்ல இருக்கிறதுனால இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி ட்ரூ. நமக்கு புதுசான ஆள் யூ தான், அதனால் யூ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தெர் இஸ் அ மீனிங், ரைட்? ஸோ சிக்மா ஆஃப் யூ இஸ் யூ ஜீட்டா பவர் ஐ, டவ் ஆஃப் யூ இஸ் யூ ஜீட்டா பவர் ஜே, ஐயும் ஜேயும் 0 to n-1 இருக்குது, ரைட்? இப்போது நம்ம சொல்ல வேண்டிய சிக்மா காம்போசிஷன் டவ் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு டவ் காம்போசிஷன் சிக்மா ஆஃப் யூ. ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்துப்போம். By the definition of composition of mapping you have this tau of u u zeta power j ன்னு சொல்லிட்டோம். இதில் இதை வந்து பேஸ் ஃபீல்டு எலிமெண்ட்டில் இருக்கிறதுனால இந்த சிக்மா அதை ஒன்றும் பண்ணாது, அப்படியே விட்டுரும். அப்போது மிச்சம் இருக்கிறது சிக்மா ஆஃப் யூ தான். ஸோ திஸ் கிவ்ஸ் u zeta power i. ஸோ இது வந்து ரெண்டுத்தையும் கிளப் பண்ணும்போது u zeta power i plus j, நேம் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 1. இப்போ ஆர்ஹெச்எஸ் எடுத்துட்டோம்னா மறுபடியும் இதே தான், இந்த இடத்துல u zeta power i வரும், tau of sigma of u by the definition of composition of mappings. அப்புறம் இது வந்து என்னுடைய u zeta power i because sigma of u அப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம், being one of the roots, அது மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல மறுபடியும் zeta power i, sigma leaves the elements of f fixed, அதனால இது வெளியில் வந்துடும். ஸோ tau of u and this is u zeta power j. ஸோ இதுவும் u zeta power i plus j, இதுவும் u zeta power i plus j. So from 1 and 2 we have this to be true for all u in k. So in the images equal na mappings equal, அதனால gkf is abelian. But k அப்படிங்கிறது f of u, so g f of u f is abelian, and you have this to be
நார்மல் ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டுன்னா நார்மல் எக்ஸ்டென்ஷன் நமக்கு தெரியும். ஸோ அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. If f has n nth roots of 1, then by joining a root of a polynomial in fx to it, we get normal extension of f. So இந்த மீனிங் நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த தியரம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு we'll be using this. So if f is a field, இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, if f is a field having all the nth roots of 1, ஸோ இது இருக்கிறதுனால இந்த தியரத்தை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரீவியஸ் தியரம். அண்ட் p of x is solvable by radicals அப்படின்னு இருந்தால், p of x is solvable by radicalsனால் all the stories will come. There is a radical extension such that the splitting field of that polynomial will be contained in the radical extension. ஸோ அந்த டெஃபினேஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த பாலினாமியலோட கேல்வா குரூப்பு சால்வபிள்னு சொல்ல போகிறோம். ஸோ இது சால்வபிள்னு சொல்கிறதுக்கு டெஃபினேஷன், அதாவது கேல்வா குரூப்பு சால்வபிள்னு சொல்கிறதுக்கு ஒரு அந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோமான்னா, இன்பிட்வீன் த டெஃபினேஷன் வில் பி யூஸ்ட். டிசெண்டிங் செயின், நார்மல், அந்த டிஎன்ஏன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அபீலியன் நேச்சர், அந்த கோஷன் குரூப்போட அபீலியன் நேச்சர். ஸோ அதெல்லாம் இன்பிட்வீன் வில் பி யூஸிங். பட் அந்த கேல்வா குரூப்பை வந்து ஹோமோமார்பிக் இமேஜ் ஆஃப் அ சால்வபிள் குரூப்புன்னு கொண்டு வந்துட்டு, ஸோ இது டெக்னிக் இதுதான். இந்த கேல்வா குரூப் ஆஃப் பி ஆஃப் எக்ஸை இஃப் யூ டினோட் இட் சே ஜிகேஎஃப் அப்படின்னா, இதை ஹோமோமார்பிக் இமேஜ் ஆஃப் அ சால்வபிள் குரூப் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா ஹோமோமார்பிக் இமேஜ் ஆஃப் அ சால்வபிள் குரூப்பு சால்வபிள்னு சொல்லியிருக்கோம், அதனால் இது சால்வபிள்னு வரும். அப்போது வாட் இஸ் தட் சால்வபிள் குரூப்? அந்த இது இமேஜ் ஆஃப் சம் சால்வபிள் குரூப்னு சொல்கிறோம்ல, வாட் இஸ் தட், ஹவு தட் இஸ் ஷோன் அஸ் சால்வபிள் குரூப்? அதுக்கு நம்ம டெஃபினேஷன், டிசெண்டிங் செயின், நார்மல்சி கண்டிஷன், அண்ட் தென் அபீலியன் நேச்சர். ஸோ கோஷன் குரூப்போட அபீலியன் நேச்சர். ஸோ இது மாதிரி தான், இதுதான் வந்து ப்ராட் அவுட் ஸ்கெட்ச் ஆஃப் தி ப்ரூஃப் ஆஃப் தி தியரம். சரி, இதுக்கு என்னால் எப்படி நம்ம அதை ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். Let k be the splitting field of this polynomial where f has all the nth roots of 1. Let p of x be solvable by radicals. Then there is a chain of fields இந்த மாதிரி இருக்கும், such that this k is contained in fk with fi equals fi minus 1. That is adjoining alpha I to this for some alpha I, so that அந்த alpha I per ri belongs to the previous field. அதனால் இருக்கணும் அது. ஸோ இது ஜஸ்ட் அந்த டெஃபினேஷனை அப்படி எழுதுகிறோம். Now since k is the splitting field of p of x, k is normal extension. Splitting fieldனா அது normal extension of f ன்னு இருக்கும். ஸோ k வந்து is normal extension of fi. k is இப்போது இந்த மாதிரி இருக்குது, நமக்கு f இருக்குது, அது தான் ஸ்டார்டிங்கு, f0 தான் f. So it goes like this. Somewhere here you will have your fi and இங்கே எங்கேயோ you have your k. k is normal extension of f அப்படின்னா you have k to be normal extension of the intermediate field. இப்போ இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, அந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆன் கேல்வா தியரியில், whenever k contains t contains f, or in other words f contained in t contained in k na, then you have k to be normal extension of f na, k is normal extension of t அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோங்க. ஸோ அது படிக்க இந்த ரிசல்ட்டு வந்துடும். k is normal extension of fi அப்படிங்கிறத you will get from that. சரி, இப்போது இது ஓகே. That is k is normal extension of f, and therefore k is normal extension of fi for any I. And we also, what we also have is f contained in fk contained in fk. f contained in k contained in fk இதுவும் இருக்குது. ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷன், இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துட்டோம்னா, இதுவும் இந்த ரிசல்ட்டிங் இந்த இதுலேருந்து அப்படியே வருது நமக்கு. fi minus 1 is contained in fi,
டெஃபினெட்லி இமீடியட்டாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம், பட் இட் இஸ் கண்டெய்ன்ட் இன் எஃப்கே. ஸோ இந்த ரிலேஷன், இந்த ரெண்டு ரிலேஷனுமே நமக்கு வி மஸ்ட் நோ. ஸோ இந்த எஃப்ஐ வந்து இஸ் நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப்ஐ மைனஸ் ஒன் வந்து இதுலேருந்து வருது, இந்த ரிசல்ட்லேருந்து வருது. எஃப்ஐ இஸ் ஜஸ்ட் பை அட்ஜாயினிங். வாட் இஸ் எஃப்ஐ? Fi is this. ஸோ ஒரு இதை அட்ஜாயின் பண்ணுறதுனால வரக்கூடிய அந்த எஃப் ஆஃப் யூ சொன்னோம் இல்லையா, எஃப் கண்டெய்ன்ஸ் ஆல் தி nth ரூட்ஸ் ஆஃப் ஒன்னுனா அதில் நான் ஒரு யூவை அட்ஜாயின் பண்ணிட்டு வந்தேன்னா எனக்கு எஃப் ஆஃப் யூ பிகம்ஸ் நார்மல் எக்ஸ்டென்ஷன். ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டுன்னு வருது, அதனால் அது நார்மல் எக்ஸ்டென்ஷன். ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டு இம்ப்ளைஸ் அண்ட் இம்ப்ளைடு பை நார்மல் எக்ஸ்டென்ஷன். அந்த ரிசல்ட்டு தான் நம்ம ரெண்டு இடத்துலையுமே யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எஃப்ஐங்கிறது இஸ் அ நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப்ஐ மைனஸ் ஒன். எங்கேருந்து வருதுன்னா இதுலேருந்து வருது, இதுலேருந்து வருது. ஒரே ஒரு ரூட்டை அட்ஜாயின் பண்ணி வர்றதுனால வரக்கூடிய அந்த எக்ஸ்டென்ஷன் வில் பி நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ப்ரீவியஸ் ஃபீல்டு. ஸோ இதுவும் நம்ம வில் பி யூஸிங். எஃப்ஐ இஸ் நார்மல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப்ஐ மைனஸ் ஒன். இந்த ரெண்டு ரிலேஷனுமே வி நீட். 1 and 2 both we need. இப்போது we will have these set of three என்ன சொல்கிறது, ஒரு conclusion from this relation. இந்த இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, fi minus 1 is contained in fi, contained in fk. இந்த செகண்ட் 2ன்னு நேம் பண்ணோமே, அதுலேருந்து அதை வச்சுக்கணும். இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆன் கேல்வா தியரி அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த இதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு கரஸ்பாண்டிங்காக நம்மளுடைய தியரத்தில், ஃபண்டமெண்டல் தியரத்தில் எப்படி இருந்ததுன்னா எஃப் கண்டெய்ன்ட் இன் டி கண்டெய்ன்ட் இன் கேன்னு இது. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஜிகேடி இஸ் நார்மல் இன் whenever t is normal extension of f, gkt is normal subgroup of gkf and vice versa. Conversely also that is true. அப்போது இந்த இடத்துல இதை நான் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு எஃப் இருக்கிற இடத்துல எஃப்ஐ மைனஸ் ஒன் போடணும், டி இருக்கிற இடத்துல எஃப்ஐ போடணும், கே இருக்கிற இடத்துல எஃப்கே போடணும் இந்த தியரத்தில். அப்போ என்னாகும், ஜிகேடி இஸ் நார்மல் இன் ஜிகேஎஃப்னு வருது. அப்போ எனக்கு ஜிஎஃப்கே எஃப்ஐ ஜஸ்ட் செக். இப்போ இந்த இடத்துல எனக்கு டி இருக்கிற இடத்துல எஃப்ஐ இருக்குது. ஸோ இங்கே நம்ம சொல்லியிருக்கிறது ஜிகேடி நார்மல் இன் ஜிகேஎஃப். அப்போ கே இருக்கிற இடத்துல யார் இருக்காங்கன்னா எஃப்கே இருக்குது, டி இருக்கிற இடத்துல யார் இருக்காங்கன்னா எஃப்ஐ இருக்குது. ஸோ ஜிஎஃப்கே எஃப்ஐ இஸ் நார்மல் இன் ஜிகேஎஃப். ஸோ கே அப்படிங்கிற இடத்துல எஃப்கே இருக்குது, எஃப் அப்படிங்கிற இடத்துல எஃப்ஐ மைனஸ் ஒன் இருக்குது. அப்போ எனக்கு என்ன வருது, ஜிஎஃப்கே எஃப்ஐ இஸ் நார்மல் இன் ஜிஎஃப்கே எஃப்ஐ மைனஸ் ஒன். அண்ட் நார்மல் சப்குரூப்புங்கிறதுனால திஸ் கண்டெய்ன்ட் இன் திஸ்ங்கிறது வந்துடும். ஸோ ஜிஎஃப்கே எஃப்ஐ இஸ் கண்டெய்ன்ட் இன் திஸ்ன்னு வருது. ஜிஎஃப்கே எஃப்ஐ இஸ் நார்மல் இன் ஜிஎஃப்கே எஃப்ஐ மைனஸ் ஒன். ஸோ இந்த ரிலேஷன் அண்ட் இந்த ரிசல்ட், இந்த தியரம் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணால் தான் இந்த செட் ஆஃப் 3 சப்டிவிஷன்ஸு நம்ம எழுத முடியும். அண்ட் இந்த தேர்ட் பார்ட், ஐ மீன் ஃபிஃப்த் பார்ட் என்ன சொல்லுதுன்னா GTF is isomorphic to this அப்படிங்குது. அப்போது GTF அப்படின்னா GT அப்படிங்கிற இடத்துல FI இருக்குது, GTFங்கிற இடத்துல FI minus 1 இருக்குது. ஸோ that will be isomorphic to K அப்படிங்கிற இடத்துல FK இருக்குது, F அப்படிங்கிற இடத்துல FI minus 1 இருக்குது, மாடுலோ G KT, K அப்படிங்கிற இடத்துல FK இருக்குது, அண்ட் GKT அப்படிங்கிற இடத்துல FI இருக்குது, FK FI. So you have GFI FI minus 1 to be isomorphic to GFK FI minus 1 modulo GFK FI. ஸோ அது இது ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கணும், இது ஞாபகம் வச்சுனால இந்த மூணும் வந்துடும். சரி, இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதுலேருந்து we give values for I. அப்போ என்ன ஆகும், I equal to நான் 1ன்னு போட்டேன்னா F நாட்டுங்கிறது தான் F. ஸோ GFKF இது contains, இது contained in this அப்படின்னா this contains.
அதுதான் முதல்ல எழுதியிருக்கோம். GFKF contains GFK I வந்து 1ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா, ஸோ 1ன்னு வரும். அப்போது GFKF1. இப்போது I இந்த இடத்துல எனக்கு 1 வரணும்னா I should take this as 2. அப்போ GFKF1 will contain GFKF2 I2 அப்புறம் I3 இப்படியே போட்டே போகணும். So you will have like this, right? Then it will end up when it keeps decreasing, and then since GFI FI minus 1 is abelian, இப்போ தான் சொன்னோம் இந்த ப்ரீவியஸ் இதில் இந்த இதை யூஸ் பண்ணி தான் நமக்கு GFI FI minus 1 abelian வருது. அப்போ இது abelianனா இது isomorphic to இதுங்கிறதுனால இதுவும் abelian. ஸோ இதுதான் நமக்கு வேண்டியது. டிசெண்டிங் வந்திருக்கு. This is normal in this இந்த சீரீஸில். This one is normal in this, the next one is normal in this, அந்த மாதிரி அதெல்லாம் வருது. அண்ட் அந்த கோஷன் குரூப்பும் abelian because GFI FI minus 1 is abelian. இது abelian வருது. அப்போது எனக்கு இந்த FKFI, if I take Ni as this, that is GFKFI நான் Niன்னு எடுத்துட்டேன்னா இந்த மாதிரி தான் வருது. Ni is normal in Ni minus 1, Ni minus 1 mod Ni is abelian, and இந்த descending chain எனக்கு வருது. சரி, இப்போ இதுலேருந்து எனக்கு கன்க்ளூஷன் என்னன்னா GFKF is solvable group. GFKF தானே டிசெண்டிங் செயினை வச்சுருக்கு, இந்த கதையெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படின்னா எனக்கு GFKF is solvable. இப்போது இந்த பார்ட் இந்த ஈக்குவேஷன் 2 தானே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அப்போ 1 அப்படிங்கிற அந்த ரிலேஷனை யூஸ் பண்ண போகிறோம். மறுபடியும் இதே தியரத்துக்கு தான். ஸோ ஃப்ரம் 1ன்னா இதுதான். யூஸிங் திஸ் தியரம், இதே தியரம், GFKK இஸ் நார்மல். இப்போ அதை பார்க்கலாம். நம்ம FTK இதாங்க இந்த தியரத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல நமக்கு இருக்கிறது FK. ஸோ GKT இஸ் நார்மல் அண்ட் GKF. இங்கே இந்த இடத்துல GKT இஸ் நார்மல் அண்ட் GKF நமக்கு தெரியுது. அப்போ நமக்கு இங்கே என்ன வரணும்? GKTங்கிற இடத்துல கேக்கு பதிலாக FK. ஸோ GFKK ஏன்னா டீங்கிறது K. GFKK இஸ் நார்மல் அண்ட் GKF. கேங்கிறது FK அண்ட் F அந்த F தான். ஸோ இது இருக்குது. GFKK இஸ் நார்மல் அண்ட் GFKF. GFKF இஸ் நார்மல். GFKK இஸ் நார்மல் இன் GFKF. எஸ். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அடுத்தது இதில் GTF இஸ் ஐசோமார்பிக் டு இதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ GTF டீக்கு பதிலாக யார் இருக்காங்கன்னா K இருக்குது. எஃப்க்கு பதிலாக F தான் இருக்குது. இஸ் ஐசோமார்பிக் டு கேக்கு பதிலாக FK இருக்குது. ஸோ GFKF mod GKT. கேங்கிறது FK, இது K. ஸோ GFKF இந்த GFKF இங்கே மேலே அண்ட் இங்கே கீழே வந்து GFKK. ஜஸ்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கணும் அண்ட் இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். இதையும் கம்பேர் பண்ணிவிட்டு எழுதணும். ஸோ முதல் செட்டுக்கு வந்து இதை கம்பேர் பண்ணிக்கிறோம். 2 FI minus 1 FI FK இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இது மட்டும் ஞாபகம் வச்சுனா போகிறோம். இதெல்லாம் தானாக எழுதிடலாம். ஸோ அதே எழுதணும். அதுக்கப்புறம் இதுக்கு எதை கம்பேர் பண்ணுறோம், மாற்றி நம்ம போட்டால் வராது. ஸோ ரெண்டாவது டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது FK. முதல்துக்கு தான் FI minus 1 contained in FI contained in FK இந்த ரிலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது, ரெண்டாவது தான் இது நம்ம யூஸ் பண்ணுறது. சரி, இப்போ இதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் பார்ப்போம். இந்த ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் GFKF இஸ் சால்வபிள்னு சொல்லிட்டோம். இப்போது இந்த GKF-ஐ இந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி இன்டர்பிரட் பண்ணலான்னா GFKF-லேருந்து GKF-க்கு இது எனக்கு தெரியுது, இதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் தான் நான் சொல்கிறேன். ஆன் டு ஹோமோமார்பிசம் வித் கர்னல், ஏதோ ஒரு ஹோமோமார்பிசம் இருக்குதுன்னு வச்சுவாங்க, வித் கர்னல்
என்ன வருது அப்படின்னா GFKK. So that GFKF mod GFKK is isomorphic to this அப்படின்னு வருது. அப்படின்னா எனக்கு இந்த GKF அப்படிங்கிறது onto homomorphismனா என்ன அர்த்தம்? ஹோமோமார்பிக் இமேஜ்னு அர்த்தம். ஹோமோமார்பிக், ஏன்னா இந்த PHICங்கிறது onto வந்ததுனால இந்த PHIC யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹோமோமார்பிசம் onto ரெண்டும் சேர்ந்தாக்க ஹோமோமார்பிக். ஸோ என்னுடைய GKF நான் எப்படி விஷுவலைஸ் பண்ணுறேன்னா ஹோமோமார்பிக் இமேஜ் ஆஃப் GFKFன்னு இமேஜின் பண்ணுறேன். இது எனக்கு தெரியுது. அதை இப்படி இன்டர்பிரட் பண்ணுறச்சு எனக்கு இந்த GKF என்னவா தெரியுது அப்படின்னா ஹோமோமார்பிக் இமேஜ் ஆஃப் இதுன்னு தெரியுது. ஆனால் GFKF சால்வபிள் சொல்லிட்டோம். இது ஹோமோமார்பிக் இமேஜாக இருக்கிறதுனால GKF சால்வபிள். இந்த GKF தான் கேல்வா குரூப் ஆஃப் P(x)ன்னு எடுத்திருக்கோம். அதனால் அந்த கேல்வா குரூப் ஆஃப் P(x) இஸ் சால்வபிள். ஸோ இந்த தியரத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இதனுடைய கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இது என்ன சொல்லியிருக்கு? P(x) இஸ் சால்வபிள்னா by radicals. Solvable by radicalsனா அது என்ன இம்ப்ளை பண்ணியிருக்குன்னா Galois group of this P(x) is solvable. அப்போ this statement P implies Q, which is same as not Q implies not P. Not Q implies not P. Not Qங்கிறது என்ன? Galois group of P(x) is not solvable. ஏதோ ஒரு பாலினாமியல் நாட் சால்வபிள் இருந்தால் அந்த பாலினாமியல் is not solvable by radicals. இதனுடைய கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் ஏபிள்ஸ் தியரம் ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ தியரம் வந்து எனி ஜென்ரல் பாலினாமியல் ஆஃப் டிகிரி n greater than or equal to 5 is not solvable by radicals greater than or equal to 5. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் nth டிகிரி பாலினாமியல் கன்சிடர் பண்ணுறோம் ஓவர் திஸ். தென் பை திஸ் தியரம், இந்த தியரம் முன்னாடியே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் கேல்வா குரூப்பில். இந்த தியரத்தில் 4th சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்கோம்னா f(x1, xn) is the splitting field over this of the polynomial. அப்போ இந்த பாலினாமியலுக்கு ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டாக இருக்குன்னா இது வந்து ஆல் ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்ட்னா நார்மல் எக்ஸ்டென்ஷன். அப்போது இந்த GF of this இதையும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த செகண்ட் சப்டிவிஷனில் GF of x1 xn S is equal to Sn இப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுதான் கேல்வா குரூப் ஆஃப் தட் பாலினாமியல். ஆனால் ஏற்கனவே இந்த சால்வபிள் குரூப்பில் கடைசி இதில் நம்ம பார்த்தோம் தியரத்தில் Sn for n greater than or equal to 5 is not solvable. நம்ம S3 சால்வபிள் சொல்லிட்டோம், S4 சால்வபிள் சொல்லிட்டோம். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 3 சைக்கிள் உட்காந்தே இருக்கும். அப்போ G பார் K சிங்கிள்டன் ஈன்னு வரதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். அப்படின்னா அது சால்வபிள் இல்லை. எப்போன்னா n greater than or equal to 5. ஏன்னா S3யும் சால்வபிள் சொல்லிட்டோம், S4ம் சால்வபிள் சொல்லிட்டோம். ஸோ S5லேருந்து நாட் சால்வபிள். அப்போ இந்த Sn நாட் சால்வபிள்னா we cannot have Snங்கிறது என்னது? கேல்வா குரூப். அப்போ கேல்வா குரூப் நாட் சால்வபிள்னா கரஸ்பாண்டிங் இதனுடைய எதுக்கு இது ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டாக இருக்கோ அந்த பாலினாமியல் இஸ் நாட் சால்வபிள் பை radicals by the previous theorem. So Abel's theorem is established. So with this your 5.7 gets over. Thank you.